மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஒரு அலையில சொல்லாமே, இந்த சாபத்திலிருந்து மீட்டு கொண்டார். பாருங்க, ஏன்னா பழைய ஏற்பாட்டு பிள்ளைகளுக்கு சாபம் இருக்கு. அது ஆதாம் கொண்டு வந்த சாபம், ஏவாள் கொண்டு வந்த சாபம், நம்முடைய பிறப்பினால் வந்த சாபம். இந்த சாபத்துக்கு நம்ம நீங்களாக்கி கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து ஆபிரகாமுடைய சந்ததி என்று விசுவாசிக்கும் பொழுது, கிறிஸ்து தாவீதின் சந்ததி என்று விசுவாசிக்கும் பொழுது, நாம அந்த சாபத்திலிருந்து விடுதலையாகி நம்ம விடுதலையாக்கப்படுகிறோம். ஆகவே அடுத்த வசனம் சொல்லுது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை, நல்ல கவனிங்க, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. அல்லேலூயா.